ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது சிவகாசியிலேருந்து நேரடியாக போய் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வச்சுருக்கின்ற பட்டாசு கிராக்கர் பாக்ஸை வந்து நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இது லாரியில் வந்திருக்கு. நம்ம இப்போ பட்டாசை வந்து திறக்கலாமா? பசங்க 2 பேரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. 2 பேரும் போட்டி போட்டுட்டு அந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு, கிராக்கர் பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் சிவகாசியில் வந்துட்டு சாத்தூருக்கு போயிருந்தோம். சாத்தூர்லேருந்து சிவகாசி போகிற வழியில் நிறைய இடங்களில் வந்து பட்டாசு கடைங்க வந்துட்டு 100 கணக்கில் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். சாத்தூர் டு சிவகாசி மெயின் ரோட்டில் சாத்தூர்லேருந்து நீங்கள் போகிறப்போ வந்துட்டு வடிவேல் கிராக்கர்ஸ்ன்ட்டு வந்துட்டு நிறைய இடங்களில் பார்க்கலாம். நீங்கள் அந்த கடை தான், அந்த கிராக்கர் கம்பெனி தான் பெரிய கம்பெனின்ட்டு வந்துட்டு பஸ்ஸில் எங்கள் கூட வந்த அந்த பட்டாசு செய்யக்கூடிய ஒரு அம்மா கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வனிதா, ஸ்டாண்டர்டு, ஐஎன், கிருஷ்ணான்ட்டு வந்துட்டு உங்கள் ஊரில் நீங்கள் வந்துட்டு பார்க்கக்கூடிய எல்லா ரீட்டெயில் ப்ராடக்ட்ஸும் பிராண்ட்ஸு அந்தந்த ஊரில் கிடைக்கக்கூடிய ரீட்டைல் பிராண்ட்ஸோட மெயின் ஷோரூம்ஸ் வந்துட்டு சாத்தூர் டு சிவகாசி அந்த ரூட்டில் தான் வந்துட்டு இருக்குது. கூடுதல் தகவலாம் அப்புறம் பேசுவோம், இந்த காணொலியிலே பேசுவோம். இந்த பட்டாசு பாக்ஸை வந்து கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி முடிச்சாச்சு. உள்ளக்க என்ன இருக்கலான்னு பார்க்கலாம். எத்தனை பட்டாசு இருக்கு? ஆஹா, வனிதா கிராக்கர்ஸ், ஈமேக் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கார் வெடி இருக்கு. நாம் சிவகாசியில் நேரடியாகவே போய் வாங்கி அங்கே வெவ்வேறு கடைகள்லேருந்து வாங்கி அதை வந்துட்டு கார்கோவில் அனுப்பிச்சிருந்ததை வந்துட்டு இன்றைக்கி தான் லாரியில் வந்திருந்தது. அதை வந்துட்டு இங்கே கொண்டு வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணதை வந்து நம்ம பார்த்தோம். இப்போ ஓப்பன் பண்ணி அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வெடியையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இது என்னது? சரி, இப்போ அடுத்து நம்ம ஒவ்வொரு வெடியாக இப்போ பார்க்கலாம். இந்த முதல் வெடி எடுத்திருக்கோம், அந்த சிவகாசியிலேருந்து வந்திருக்கிற பாக்ஸ்லேருந்து. இது ஒரு ஈமு கோழி முட்டை போடுற ஃபேன்சி ஐட்டம். இது அதோட ஒரிஜினல் எம்ஆர்பி ரேட் வந்து 1500 கிட்ட போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்துட்டு சிவகாசிலேயே போய் நம்ம நேரடியாக வாங்கினனால ஒரு 250 அந்த அமௌண்ட்டு கிட்ட வந்து நம்மளுக்கு இது கிடச்சிருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிற வெடியானது வந்துட்டு வனிதா கிராக்கர்ஸோட சாட்டை வெரைட்டி. இது நாங்கள் முதல் முறையாக இந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு பார்த்தோம். இது வந்துட்டு ஒரு பெரிய கிராக்கர், ஒரு 2 அடி 3 அடி உயரத்துக்கு இருக்கிற வந்துட்டு ஒரு சாட்டை. இது வந்து பிங்க் கலரில் எரியும், வெவ்வேறு கலரில் வந்துட்டு சாட்டை எரியும். அதுவும் வந்துட்டு உடனே நிற்காது, ஒரு 4 நிமிஷத்துக்கு வந்துட்டு எரியும். இந்த சாட்டை வந்துட்டு எம்ஆர்பி வந்து கிட்டத்தட்ட 1000 சொன்னாலும் அது ஒரு 170 கிட்ட வந்துட்டு நம்மளுக்கு வந்து நம்ம வாங்கின கடையில் வந்து கிடச்சிச்சு. அடுத்ததாக வந்துட்டு இது ஒரு பென்சில் பாக்ஸு. 2 பென்சில் தான் இதில் இருக்குது. ரொம்ப பெரிய பென்சில். இது வந்துட்டு எம்ஆர்பி ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் வந்துட்டு நம்ம சிவகாசியில் நேரடியாக போய் வாங்கினதுனால வந்துட்டு நீங்களும் போய் வாங்கினாலுமே இது உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கும். ஒரு 120 ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கும். 120 ரூபா 130 ரூபா ரேஞ்சில். அடுத்து வந்துட்டு இது வந்து ஒரு அம்பர்லா கம்பி மத்தாப்பு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, அம்பர்லா மாதிரி இருக்கு. இதில் வந்துட்டு ஒரு அம்பர்லா மாதிரி வந்து ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு நம்ம வந்து 10 சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பு, 12 சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பை வந்துட்டு வரிசைக்கே அடக்கிட்டு பற்ற வச்சோன்னா அது ஒரு வீல் மாதிரி வந்துட்டு சுற்றும். ஆக்சுவலி வந்துட்டு தலைகீழாக வந்துட்டு சுற்றும். இதோட எம்ஆர்பி வந்துட்டு அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம நேரடியாக போய் வாங்கினனால வந்துட்டு நம்மளுக்கு 180 ரூபாய்க்கு இது கிடைக்குது. இது வந்துட்டு பீகாக்கோட ஃப்ரதர், ஒரு பீகாக்கோட ஆண்மைகளோட இறகு மாதிரி வந்துட்டு இது வந்து அப்பியர் ஆகும். ஃபயர் பண்ணோன்னா
பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட் டைமும் வாங்கியிருந்தோம். இந்த தடவை வந்துட்டு 2-3 பாக்ஸஸ் அது வாங்கியிருந்தோம். அது ரூ. 90 நம்மளுக்கு சிவகாசியில் கிடைக்கும். சிவகாசியில் நிறைய கடைகளில் கிடைக்கும். இது வந்துட்டு ஒரு கார் வீல் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபேன்சி ஐட்டம் இது. இது வந்துட்டு இந்த வெடியை வந்துட்டு இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வாங்கினது இல்லை. இது கார் மாதிரி முன்னோக்கி போகும். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஃபேன்சி ஐட்டம் வந்துட்டு கார் மாதிரியே பிஹேவ் பண்ணணுன்ட்டு சொன்னாங்க. இதை வந்துட்டு நம்ம ஃபயர் பண்ணி வந்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இதை பற்றி வெடிச்சாதான் தெரியும். அடுத்து நம்ம வந்து பார்க்குறது வந்துட்டு இதை பற்றி வந்துட்டு பெர்னார்ட் வந்துட்டு இப்போது அவரோட வாய்ஸில் சொல்லுவாப்புல. சொல்லு பெர்னார்ட். இது வந்து டிம் வெடி. இதை வந்து நீங்கள் வந்து பற்ற வச்சோடனே சிறுன்னு மேலே மாதிரி 2 மாடி வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட 20 அடி உயரத்துக்கு போகும். ஆனால் நம்ம அது நிற்கும் போது மலை மாதிரி வரும். உங்கள் தெருவுலேயே நீங்கள் தான் ஸ்டார் மாதிரி இருப்பீங்க. நீ தான் வந்துட்டு இந்த வெடி வெடிக்கிறவங்க தான் அது தெருவுலேயே வந்துட்டு பெரிய ஹீரோ. இது வந்துட்டு அது ஒரு என்ன சொல்லுதுன்னா, பற்ற வச்சோடனே வந்து ஒரு 20 அடி உயரத்துக்கு போகக்கூடிய ஒரு ஃபவுண்டெயின் தான். இதுவும் ஃபவுண்டெயின் வெரைட்டி தான். பயங்கர ஃபேன்சியாக இருக்கும். கட்டாயமாக எல்லாருமே வாங்கி அதை ட்ரை பண்ணணும். இது வந்து அந்த டிம் வெரைட்டிலே டிம் கோகோன்ட்டு ஒரு வெரைட்டி. இது அதோட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. ரெண்டோட விலையிலையுமே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ஷேட் பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பில் பண்ணுறப்போ ரெண்டும் ஒரே ரேட்டில் தான் கொடுத்தாங்க. கொஞ்சம் ஹை ரேட்டில் கொடுத்தாங்க. பட் நிறைய வெடிங்க வந்து கொஞ்சம் எல்லாமே சீப்பாக கிடைச்சனால அதை பற்றி நாங்கள் பெருசாக கவலைப்படலை. இது வந்துட்டு ராஜ்கலான்ற ஒரு பிராண்டோட பப்பாய் ட்ரை கலர் ஃபவுண்டெயின். இது ஃபவுண்டெயின் வெரைட்டி தான். இந்த புஷ்வான மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப அழகாகவே வெடிக்கும். அடுத்தது வந்துட்டு ஸ்பெஷல் சக்கரா, சங்கு சக்கரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அசோக சக்கரம் சங்கு சக்கரம்னு சொல்கிற அந்த வெரைட்டி இது. இது வந்து நல்லா கலராக வந்துட்டு சுற்றும். அது சுற்றுறப்ப கலராக வந்துட்டு எமிட் பண்ணுன்ட்டு சொன்னாங்க. ரொம்பவே நல்லாவே இருக்கும் இது. அடுத்த வெடி வந்துட்டு என்னென்னா, இது வந்து ஏற்கனவே பப்பாய் ட்ரை கலர் ஃபவுண்டெயின் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அதே இதோட அடுத்த சைஸு பெருசு. இது பல்லே அந்த பஞ்சாபி இதில் வந்துட்டு பல்லேன்னு சொல்லி வந்து டான்ஸ் பண்ணி ஒரு இது பண்ணுற மாதிரி ஒரு அந்த நேம் கொடுத்துருக்காங்க. இது ட்ரை கலர்ஸ் தான். வெவ்வேறு கலர்ஸில் வரும். ப்ளூ, க்ரீன், ஒரே இதில் வந்துட்டு 3 வெவ்வேறு கலரில் வந்துட்டு ஃபவுண்டெயின்ஸ் வந்துட்டு கொட்டும். இது வந்து ஒரு 230 கிட்ட நம்ம வந்து வாங்கினோம். அந்த பப்பாய் இது வந்து இதோட ஒரு 50 ரூபா கம்மியாக வாங்கினோம். இது வந்து இதுவுமே இந்த ராஜ்கலான்ற ஒரு பிராண்டு, சிவகாசியோட பிராண்டோட தான். அடுத்து வந்துட்டு டாம் அண்ட் செரி இதுவுமே வந்துட்டு ஒரு ஃபேன்சி ஐட்டம் தான். வெவ்வேறு கலரில் வந்துட்டு ஃபவுண்டெயின் மாதிரி கொட்டக்கூடிய ஒரு வெரைட்டி இது. 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து கொட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு 150 அரௌண்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு 5 அந்த ஃபேன்சி ஐட்டம்ஸும் கிராக்கர்ஸும் கிடச்சிச்சு நம்மளுக்கு. அடுத்ததாக நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சிவகாசிலேருந்து கொண்டு வந்த கலெக்ஷன்ஸில் பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த வெடிலாம் கீழே இருக்குது. இது வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைங்களுக்கான வெடி, எம்ஆர்எஃப் பேட்டு. அந்த பேட்டோட முனையில் வந்துட்டு ஃபயர் ஆகிற மாதிரியும் வந்துட்டு துப்பாக்கியிலேருந்து ஃபவுண்டெயின் மாதிரி கொட்டக்கூடிய அந்த கான்செப்ட் தான். இந்த ஃபவுண்டெயின் வந்துட்டு இதுலேருந்து வந்ததுக்கப்புறம், ஃபயர் ஃபவுண்டெயின் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு அந்த பேட்டு வந்துட்டு கிடைக்கும். அந்த பேட் வந்து பிள்ளைங்க விளாட்ற மாதிரி வந்துட்டு செஞ்சுருக்குறாங்க. அடுத்ததாக என்ன, இது வந்துட்டு அதே பழைய அந்த பீகாக்கோட ஃபெதர்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த வெரைட்டி இது. இது வந்துட்டு ஃபேண்டான்ட்டு சொல்லிட்டு ஒரு இது கீழேருந்து மேலே போய் ஃபயர் ஆகும். அதே நேரத்தில் அந்த ஃபவுண்டெயின் ரெண்டுமே வந்துட்டு இதில் நடக்கும். இன்னொன்று வந்துட்டு அடுத்த வெடி இதில் பார்த்தீங்கன்னா, அடுத்த இது வந்து பட்டர்ஃப்ளை. இதில் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி வந்துட்டு சுற்றும். பட்டர்ஃப்ளை மாதிரி சுற்றும். அது இதுவுமே ஒரு ஃபேன்சி ஐட்டம் தான். இது ஒரு 100 அந்த ரேஞ்சில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. அடுத்ததாக நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல வந்துட்டு நம்ம பார்க்க இருக்கிற அந்த கிராக்கர் வந்துட்டு என்னென்னா,
சாட் அது. இது ரெகுலராக எல்லாருக்குமே தெரிஞ்ச வெரைட்டி தான். இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதனால் இதை பற்றி பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து இதை யூஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப ஜென்ரலான ஒரு வெரைட்டி அது. இது வந்து சைரன். இது வந்துட்டு இது வந்து சைரன் சவுண்டை வந்துட்டு ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வானத்துலேயும் போயும் வந்துட்டு இது வந்து வான வேடிக்கையாக வந்து ஸ்கை ஷாட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெரைட்டியில் வந்து ஸ்கை ஷாட்டாகவும் அது வந்துட்டு வெடிக்கும். இது 5 முனை இருக்கிற 5 பற்ற வச்சா 5 முனையில் வந்துட்டு பீகாக்கோட அந்த ஃபெதர்ஸ் இருக்கும் இல்லையா, தோகை மாதிரி வந்துட்டு ஃபவுண்டைன் மாதிரி வந்து கொட்டும். பீகாக் மாதிரியே வந்துட்டு அது பிஹேவ் பண்ணும். இது வந்துட்டு அடுத்தது வந்து ஒரு சக்கரம். இது ரெகுலரான ஒரு வெரைட்டி தான். அது ஃபேன்சி ஐட்டம்லாம் அது கிடையாது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்துட்டு மணி பாம். இது வந்துட்டு ஃபயர் பண்ணோன்னா வந்து பாம் மாதிரியுமே வெடிக்கும். அதே நேரத்தில் அந்த இதிலேருந்து வந்து பணமாகவும் இந்த என்ன சொல்லுதுன்னா குழந்தைங்க சில்ட்ரன்ஸ் பேங்க் அது மாதிரி வந்துட்டு மணியாகவும் வந்துட்டு இதாகும். தெரு ஃபுல்லாகவே வந்து அது ஒரு மணி மாதிரி தெரியும். இது வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி இது ஒரு பட்டர்ஃப்ளை சுற்றி பட்டர்ஃப்ளை மாதிரி பிஹேவ் பண்ணணும்ன்ட்டு சொன்னாங்க. அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 100 ரூபா அந்த ரேஞ்சிலேயே கிடச்சிச்சு. வெளியில் நம்ம இங்கே அந்தந்த ஊரில் வாங்குறப்ப கட்டாயமாக ரொம்ப காஸ்ட்லியாக அது இருக்கும். சிவகாசிக்கே போய் நம்ம வாங்குறப்போ ரொம்ப குறைவான ரேஞ்சில் கிடைக்கும். அதே நேரத்தில் இவ்வளோ வெரைட்டி ஆஃப் அந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே லோக்கல்லையும் கிடைக்காது. அவங்க சொல்கிற விலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்துட்டு ரெட் அண்ட் க்ரீன் கம்மி மத்தாப்பு ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் லென்த்துக்கு. அதுக்கப்புறமா நம்ம அந்த கடையில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணனால நம்ம அந்த வெடியெலாம் வெடிக்கிறதுக்கு அந்த அகர்பத்திகளும் கூட கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு அவங்க நம்மளுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக இது வந்து ஒரு ஸ்கை ஷாட். ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கட்டாயமாக அதோட விலையை சொன்னோன்னா நீங்கள் நிறைய பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். இங்கே லோக்கலில் இது மாதிரி ஒரு ஸ்கை ஷாட்ஸ் வாங்குறப்ப எப்படி 30 ரூபாலேருந்து 40 ரூபா சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு 10 ஸ்கை ஷாட் வாங்கியிருந்தோம். இங்கே வாங்கியிருந்தோம் எப்படியும் ஒரு 300ரூவாலேருந்து 400 சொல்லுவாங்க அந்தந்த ஊரில் வந்து விற்கிறவங்கள்ட்ட கேட்குறப்போ. இது வந்து 5 ரூபாய்க்கே நம்மளுக்கு கிடச்சிச்சு. 10 ஸ்கை ஷாட் வந்து வாங்கியிருந்தோம். அது வந்துட்டு 50 ரூபாய்க்கு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கிட்கேட்டுன்ட்டு பொறியாக வரக்கூடிய ஒரு வெரைட்டி. இது ஃபோட்டோ ஃப்ளாஷ்ன்ற மாதிரி ஒரு சின்ன வெரைட்டி. அவ்வளோ ஃபேன்சி ஐட்டம் சொல்ல முடியாது. ரெகுலர் பென்சில் தான் இது. இதெல்லாம் வித்தியாசமான வெடிகளாக சொல்ல முடியாது. இது ஒரு டின் பீர் மாதிரி வந்துட்டு அந்த ஒரு கொண்டாட்டத்துக்காக கொடுத்துருந்தாங்க. இதுதான் நம்ம எல்லா வெடியுமே அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அந்த மகிழ்ச்சியோட வேறு என்ன வேணும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.